முருகன் கோயில்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் கோயில்னு சொல்கிறாங்க. மலை ஏறுறதுக்கு நல்லா இருந்தாலும் மூச்சு வாங்குது, சுத்தமாக முடியல. சின்ன மலை தான், அதுக்கே மூச்சு வாங்குது, பேசுறதுலாம் முடியல. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ்கடா பூட்டி வச்சுருக்காங்க சாமியவே. இது சின்ன மலையாடா, இது ஏறுறதுக்கே நாக்கு தள்ளிரும் போல. நீ ஏறவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள மூச்சு வாங்குது. சுதனே லோப்பாருந்தா நீயே போனா ஏறணும் நீ ஏறணும். இதுக்கு அகத்தியருக்கு இங்கே செலவு வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு. சித்தர் ஐயப்பரு சில நிறைய வச்சுருக்காங்க. தினம் கூகுளில் தேடி பார்க்கணும். முதல்ல மகான் மச்சமுனி நல்லா வேர்த்து ஊற்றி வச்சு அது பேசலாம் பார்த்தா பேசலாம் மூச்சு வந்துருக்கு. இவ்வளோ உச்சியில் வந்து எவனா 7 ஸ்டோன் அப்படி விளாண்டுருக்கேன் கல்லடிக்கு. இங்கே வந்து இவனுங்க கல்லடிக்கு விளாடணும். பண்ணிட்டோம். ஆஹா, இந்த பேப்பர் ஃபேக்ட்ரி. ஐயோ கிளாரிட்டி எனக்கு ஒன்றும் தெரியல. மலை ஏறுறதுக்கு நல்லா இருந்தாலும் மூச்சு வாங்குது, சுத்தமாக முடியல. சின்ன மலை தான், அதுக்கே மூச்சு வாங்குது, பேசுறதுலாம் முடியல. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸுன்னு 4 கேனியன் இருப்பானுங்க, அவங்கள கூப்பிட்டு வரணும். தனியாக வந்தா நடசுன்னு உக்காந்துட்ட. உனக்குமே வேர்வை இல்லடா. அதான் சரின்னு ஏறி மேலே வந்துட்டீங்க. பரவாயில்ல, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொஞ்சம். உட்காந்தோடனே அலுப்பு இல்லை. எங்கடா காத்தா சேவ மாட்டேங்குதுடா. நான் வேற மறுபடியும் கண்டோம். சரிதானே? ஏய் சாமி சொன்னப்பா. கோயிலில் புகைப்படம் எடுக்காதீங்கன்னு போட்டாலும் நம்ம கேட்க மாட்டோம், யாரும் கேட்க மாட்டாங்க. அவனே போட்டிருக்காங்க. முருகராடா, என்ன சாமிடா, என்ன சாமி ஏது சாமி நீ எழுதி போட மாட்டேங்கிறா. நீங்களே சித்தர்கள்லாம் எழுதி போட்டாங்க, சாமிக்கு எழுதி போடல. என்னடா பூட்டி வச்சிருக்காங்க சாமியவே. ஏதோ தண்ணி வேலு ஊனி வச்சிருக்காங்க. ஆமாண்டா, பாதை போட்டிருக்காங்கடா, அங்கேருந்து வலிஞ்சு வரா மாதிரி. நீ வரும்டா தண்ணி. மழை நீர் சேகரிப்பா, பரவாயில்ல. பயந்துட்டா இப்படியெல்லாம் இருந்தா அருமை. என்ன நடக்குது? நம்ம தான் நடக்கும். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா புகழி மலை முருகன் கோயில்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் கோயில்னு சொல்கிறாங்க. கரூர் டிஸ்ட்ரிக்டில் வேலாயுதம்பாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கு.
மலை பெரிய மலைலாம் சொல்ல முடியாது, சின்ன மலை தான், ஈஸியாக ஏறிடலாம். ஆனால் எனக்கு என்ன மாதிரி ஆளுங்களாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற முடியாது. ஓகே ஓகே, கரண்ட் விழுந்துட மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஆ விழுந்தீங்களா? யாரப்பா இங்கே கவர் பண்ண மாட்டேன். பாம்பாட்டி சித்தர் முகம் ரோன் என்ன பண்ணுறது? வந்தாச்சு கீழே வந்தாச்சு. இன்னும் அவ்வளோ தூரம் இருக்கு. என்ன சுதனே மொழிசே, நீ கீழே போலே நீங்க இன்னத்துக்கு நானா? இல்லை, கோயிலுக்கு போகிறது எதுக்கு? நிம்மதியாக சாமி கும்பிட்டு சந்தோஷமாக வரணும்னு. சந்தோஷமாக வந்தால் ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் சந்தோஷமாக வரீங்கன்னு கேட்குற. நீ எல்லாம் ஒரு புள்ள. ஓ, எல்லாத்தையும் நீங்கள் தான்டா சர்ன்னு போயிட்டீங்க. இங்கடா உனக்கு சாம்பாரை பற்ற வைக்கணும். கரடி பொம்மடா. ஆமாண்டா, அனக்கொண்டாடா. போன டைம் வந்த பக்கம் இது மேலே போகும்போது கவனிக்கலடா. ஒருவேளை இங்கே ஸ்னேக்ஸ் அதிகமாக இருக்குமோ? இங்க போய் செஞ்சு வச்சிருக்கானுங்க பாரு. ஒருவேளை இங்க மாநில ஒருவேளை இருந்திருக்குமோ? காரணம் இல்லாமையா செய்யறாங்க? ஏண்டா இங்க எவ்வளவு இருக்குது மானு கரடியெல்லாம், அதை விட்டு அனகொண்டா நினைப்பிலே இருக்கிறீங்க. கேட் வச்சிருக்காங்க. ஹேய் யானை, இது யானை, இது குட்டி யானை. எப்பட்றா யானை யாருக்கும் சின்ன கொடுக்குது? ஓஹோ, என்ன கதைன்னு தான் தெரியலையே. ஏதோ வேடான் இருக்காங்கோ, கையில் அம்பு இருக்குது. அங்கே ஏதோ வச்சுருக்காங்க, அவங்க கையிலேயே ஏதோ வச்சுருக்காங்க. ஐ திங்க் திட்ஸ் ஐயப்பர். ஐயப்பன் கதையாக இருக்குமோ? மேபி இருக்கலாம்ல. ஐயப்பர் அங்க இருக்கிறாரு. ஓப்பா, இது என்ன சித்தரு? திருமூலர். இங்கே நிறைய சிலை வச்சுருக்காங்கடா. அகத்தியர், திருமூலர், பாம்பாட்டி சித்தர், எல்லாருக்கும் சிலை வச்சுருக்காங்க. நம்மளும் தான் 12th படித்தோம், இப்போ இன்ஜினியரிங் ஹெரிட்டேஜ் தமிழ்லாம் படிக்கிறோம். ஆனால் யார் எதுக்கு ஃபேமஸ்ன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. 300க்கும் மேற்பட்ட படியும் தெரியும். ஃபஸ்ட்டே அகத்தியர் தான் வச்சுருக்காங்க. ஏப்பா 1000 படியில் வாய்ப்பு இல்லை. இதே மாதிரி 3 தடவை 3 மடங்கு மேலே ஏறணும்னா சத்தியமாக நான் வந்துடுவேன். அது சுத்தம். நெய்யாமலாம் போனோம்னா கவலைமலை உச்சிப்பிள்ளையார் கோயில் இன்னும் செங்குத்தாக தான் இருக்கும். படியும் சரியாக இருக்காது. என்னால் முடிஞ்சிடுவேன், நடக்க முடியாது என்னால். சிம்பிளான பச்சை மலை மலைக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அப்பா இங்கே இந்த டிராயிங்லாம் பார்க்கவே இல்லை. பழமுதிர் சோலை, திருத்தணி, வான்மலை. வான்மலை, பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் எடுத்தாச்சு. இருங்க.
எங்க இப்ப சிரி பேஸ்மெண்ட் ஆடுவேன் கிடு 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 கிடு. ஏன்டா கால் உதறது? ஆட்டத்தை நிறுத்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஸ்டெப் போடாத. ஏன்டா இப்படி நடக்குது உதறது? நீ நல்லா இருக்க? அண்ணன் பாரு, அண்ணன் ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க நட 4 ஸ்டெப் டப்பு டப்புன்னு எடுத்து வை. என்னடா ரியாக்ஷன் இது? நில்லு, ஸ்ட்ரைட்டா நில்லு. என்னடா முட்டி மூமெண்ட் போடுற? சிவனே, ஆர் யூ ஹாப்பி? என்னடா அது டைப் பிடிக்குது காலு. உட்காரு உட்காரு உட்காரு. டென்ஷன் ஆவியே போ. சாமிக்கு வந்தமா, சாமி கும்பிட்டவா, வீட்டுக்கு போனோமா, நம்ம காய் வாங்கணுமா? வெற்றிகரமாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. உள்ளே ஒரு காம்படிஷன் போக நடந்தது. ஒரு குட்டி பையன், ஒரு 1.5 வயசு கூட இல்லை, நடக்க மட்டும் தான் வருது, பேச்சு வரல. இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வந்து சாமி கட்டியிருக்க துண்டு அவுத்து விட்டு அவங்க அம்மா திருச்சிக்கிட்டே கட்டி விட்றாங்க. எல்லாம் நின்று சாமி விட்றாங்க, மடி போய் சாமி துண்டையே அவுத்து விட்றாங்க. குறிப்பாக போயிடுச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கண்டினியூ பண்ண பார்க்குறேன்.